Hello everyone, I am Raj. Welcome to our channel. நம்ம blood பத்தி பார்த்துட்டு வரோம். bloodல இருக்கக்கூடிய plasma பத்தி இதுக்கு முன்னாடி வீடியோ வந்து நம்ம அப்லோட் பண்ணிருக்கோம். plasmaனா என்ன, அதோட ஃபங்க்ஷன் என்ன எல்லாத்தையும் வீடியோ அப்லோட் பண்ணியாச்சு. நீங்க இன்னும் பார்க்கல அப்படினா பார்த்துட்டு வந்துருங்க. bloodல அதுக்கு அடுத்து இருக்கக்கூடியது formed elements. இத பத்தி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோ பாருங்க. பார்த்ததுக்கு அப்புறம் வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுனா அதுக்கு அப்புறம் வந்து ராஜூஸ் பயாலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம். சரி, இப்போ இந்த formed elements எடுத்துக்கிட்டோம் அப்படினா அதுல என்னென்ன இருக்கும் அப்படினா ஒன்னு blood corpuscles இருக்கு, ரெண்டாவது blood platelets. இத நம்ம த்ரோம்போசைட்ஸ் அப்படினு கூட வந்து சொல்லலாம். இது ரெண்டும் தான் மெயினா formed elementsல இருக்கு. சரி, முதல்ல இந்த blood corpuscles பத்தி பார்க்கலாம். இந்த blood corpuscles வந்து நம்ம blood cells அப்படினு கூட வந்து சொல்லலாம். ஓகேங்களா? நார்மலா வந்து blood cells அப்படினு சொல்றோம். இதுல மெயினா ரெண்டு டைப் ஆஃப் blood cells வந்து இருக்குறத நம்ம பார்க்க முடியும். ஒன்னு வந்து எரித்ரோசைட், ரெண்டாவது வந்து லியூகோசைட். இந்த மாதிரி டூ டைப்ஸ் ஆஃப் blood cells வந்து bloodோட formed elementsல வந்து இருக்கு. இந்த எரித்ரோசைட்ஸ் அப்படின்றத நம்ம RBC அப்படின்னு சொல்லுவோம், இல்லைனா ரெட் பிளட் கார்பஸ்சல்ஸ், இல்லைனா ரெட் பிளட் செல்ஸ் அப்படின்னு கூட வந்து சொல்லலாம். அடுத்து லியூகோசைட்ஸ் அப்படின்றது ஒயிட் பிளட் செல்ஸ், இல்லைனா ஒயிட் பிளட் கார்பஸ்சல்ஸ் and WBC அப்படின்னு கூட வந்து சொல்லலாம். அப்போ மெயினாக வந்து formed elementsல வந்து டூ டைப்ஸ் ஆஃப் blood corpuscles இருக்கு. ஒன்று எரித்ரோசைட், ரெண்டாவது லியூகோசைட். அடுத்து மூணாவதாக வந்து blood platelets வந்து இருக்கு. ஓகேங்களா? இந்த blood plateletsை நம்ம த்ரோம்போசைட்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த blood platelets அப்படின்றது வந்து ஒரு லிவிங் செல் வந்து கிடையாது. ஆக்சுவலாக இது எப்படி உருவாகும் அப்படின்னா, ஒரு லிவிங் செல் இருக்கும். இந்த லிவிங் செல் வந்து பிரேக் டவுன் ஆகி அது வந்து சின்ன சின்ன பீசஸாக வந்து இந்த மாதிரி வந்து பிரேக் டவுன் ஆகும். அந்த ஸ்மால் பீசஸ்க்கு பேர் தான் blood platelets. ஸோ அப்போ ஒரு என்டையர் லிவிங் செல்லும் வந்து பிளேட்லெட்டாக வந்து ஃபார்ம் ஆகலை. அந்த லிவிங் செல் வந்து பிரேக் டவுன் ஆகி அந்த லிவிங் செல்லேருந்து வந்து ஒரு ஸ்மால் பார்ட்டை தான் நம்ம blood platelets அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ அப்போ பார்ட் ஆஃப் blood cells, அது மட்டும் நீங்கள் தெளிவாக வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அப்போ formed elementsல வந்து மெயினாக என்னென்ன இருக்குது, blood corpuscles இருக்குது, blood platelets இருக்குது. இந்த blood corpusclesல மொத்தம் ரெண்டு டைப் இருக்குது. ஒன்று வந்து RBC, ரெண்டாவது வந்து WBC. ஓகேங்களா? சரி, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இது ஒவ்வொன்றத்தை பற்றி நம்ம வந்து பார்க்க போகிறோம். இங்கே வந்து பாருங்கள், இதுதான் வந்து blood. ஓகேங்களா? நம்ம முதல்ல என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, பிளாஸ்மாவை பற்றி பார்த்தாச்சு, அதனால் இதை நம்ம பெருசாக எடுத்துக்க வேண்டாம். இப்போ வந்து நம்ம முதல்ல ரெட் பிளட் செல்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ரெட் பிளட் செல்ஸ்னா என்ன, அதோடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும், அது எந்த அளவுக்கு இருக்கும், இந்த மாதிரியான விஷயங்களை வந்து நம்ம பார்க்க போகிறோம். அதோடைய ஃபங்க்ஷன் என்ன அப்படின்றதையும் நம்ம வந்து பார்க்கலாம். அடுத்து வந்து ஒயிட் பிளட் செல்ஸை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். மூணாவதாக வந்து பிளேட்லெட்ஸ் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இது மூணு தான் வந்து formed elements. ஓகேங்களா? இது ஒவ்வொன்றத்தையும் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். முதல்ல நம்ம பார்க்கக்கூடியது எரித்ரோசைட்ஸ் ஆர் ரெட் பிளட் செல்ஸ் RBC. ஓகேங்களா? அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். சரி, இப்போ வந்து இது பிளட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் வந்து formed elementsல எந்த செல் அதிகமாக இருக்குன்னா இந்த RBC தான் வந்து அதிகமாக இருக்கும். மோஸ்ட் abundant ஆஃப் ஆல் டைப் ஆஃப் செல்ஸ் இன் பிளட். பிளட்ல இருக்கக்கூடிய செல்ஸில் அதிகமாக யார் இருக்காங்க அப்படின்னா RBC, ரெட் பிளட் செல்ஸ் தான் வந்து இருக்கு. சரி, இந்த ரெட் பிளட் செல்ஸோட ஸ்ட்ரக்சர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பைகான்கேவா இருக்கும். பைகான்கேவ் அப்படின்றது என்னன்னா, இங்கே பாருங்க, இதோட ஸ்ட்ரக்சரை வந்து நீங்கள் பாருங்க. இந்த பக்கமும் பின்னாடி சைடும் வந்து எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி கான்கேவ் ஸ்ட்ரக்சரில் இருக்கும். சரிங்களா? இந்த சைடும் பாருங்க, இதோடைய சென்டர் சைட் குழிந்து இருக்கு பார்த்தீங்களா? இந்த பக்கமும் பேக் சைட்லேயும் வந்து எப்படி இருக்குன்னா குழிந்து காணப்படும். ஓகேங்களா? அதுதான் பை கான்கேவ் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை நம்ம வந்து சைடில் பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி இந்த சைட் பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். இந்த பக்கமும் வந்து குழிந்து காணப்படும். சரிங்களா? அதுதான் வந்து பை கான்கேவ் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே பாருங்கள், குழியாக இருக்கிறது தெரியுதா? அதுதான் கான்கேவ் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இந்த பக்கமும் பின்னாடி சைடும் வந்து லைட்டாக அந்த மாதிரி கான்கேவாக இருக்கும். பை கான்கேவ் ஸ்ட்ரக்சர் சர்க்குலர் ஷேப்ஸில் இருக்கும், ரவுண்டாக வந்து இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். அடுத்து இதில் நியூக்ளியஸ் வந்து இருக்காது. அது ரொம்ப முக்கியம். நியூக்ளியேட்டட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா நியூக்ளியஸ் வந்து இருக்காது. ஸோ நியூக்ளியஸ் இல்லாததால் ரெட் பிளட் செல்ஸ்க்கு ஒரு பெனிஃபிட் இருக்குது. என்ன அப்படின்னா, அதிகப்படியான ஹீமோகுளோபின் வந்து அதில் இருக்க முடியும். இதுதான் வந்து ஒரு ஹீமோகுளோபின் வச்சுக்கோங்க. ஹீமோகுளோபின்குள்ள என்ன இருக்குன்னா, சாரி, ஹீமோகுளோபின் கிடையாது, இது RBC, ரெட் பிளட் செல். ஓகேங்களா? இதுக்குள்ள வந்து என்ன இருக்குன்னா ஹீமோகுளோபின் அப்படின்ற ஒரு பிக்மெண்ட் வந்து இருக்கும். அதோட எண்ணிக்கை வந்து அதிகமாக இருக்கிறதுக்கு வந்து காரணம் என்னன்னா, அதில் வந்து நியூக்ளியஸ் வந்து கிடையாது. சப்போஸ் நியூக்ளியஸ் வந்து இருந்தது அப்படின்னா அதில் வந்து அதிகப்படியான இந்த ஹீமோகுளோபின் வந்து இருக்க முடியாது. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த பிளேஸை வந்து நியூக்ளியஸ் வந்து ஆக்குபை பண்ணிக்கும். அப்போ ஹீமோகுளோபினோட நம்பர் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். பட் இந்த இடத்துல நியூக்ளியஸ் இல்லாததால் ஹீமோகுளோபின் அதிகப்படியாக வந்து RBCஸில் வந்து இருக்க முடியுது. சரிங்களா? ஸோ அப்போ ரெட் பிளட் செல்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பைகான்கேவ் ஸ்ட்ரக்சர், சர்க்குலர், நியூக்ளியேட்டட் அண்ட் மோர் ஹீமோகுளோபின்ஸ் வந்து அதில் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. இதை நீங்கள் தெளிவாக வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆனால் ஒரு சில அனிமல்ஸில் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா கேமல் இருக்கு இல்லையா, அந்த கேமலோடைய ரெட் பிளட் செல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் நியூக்ளியஸ் வந்து இருக்கும். அது மட்டும் எக்ஸப்ஷன், ஞாபகம் வச்சுக்கோங்க. கேமலோட ரெட் பிளட் செல்ஸில் என்ன இருக்கும், நியூக்ளியஸ் வந்து இருக்கும். பட் நம்மளுடைய பிளட் செல்ஸில் வந்து நியூக்ளியஸ் இருக்குமா, ரெட் RBCயில் நியூக்ளியஸ் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா நோ, நம்மளுடைய RBCயில் நியூக்ளியஸ் வந்து இருக்காது.
சரிங்களா? சரி, இப்போ வந்து இன்னொரு சில விஷயங்களை வந்து நம்ம ஆர்பிசியை பற்றி பார்க்கலாம். ஹெல்தியான அடல்ட் மேனை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவனுடைய பாடியில் ஆவரேஜாக எந்த அளவுக்கு ஆர்பிசி கவுண்ட் இருக்கும் அப்படின்றத வந்து கொடுத்துருக்காங்க. கியூபிக் மில்லிமீட்டர் ஆஃப் பிளட்டில் வந்து 5லேருந்து 5.5 மில்லியன்ஸ் ஆஃப் ஆர்பிசி இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அந்த கியூபிக் மில்லிமீட்டர் ஆஃப் பிளட் அப்படின்றத வந்து MM³ அப்படின்னு கூட வந்து மென்ஷன் பண்ணுவாங்க. ஸோ அப்போ 1 கியூபிக் மில்லிமீட்டர் ஆஃப் பிளட்டில் 5லேருந்து 5.5 மில்லியன்ஸ் ஆஃப் ஆர்பிசிஸ் வந்து இருக்கும். இந்த கியூபிக் மில்லிமீட்டர் ஆஃப் பிளட்டை வந்து நம்ம ML கூட வந்து சொல்லலாம். ML சொல்லணும் அப்படின்னா 0.001 ml. ஓகேங்களா? ஸோ அப்போ 0.001 ml ஆஃப் பிளட்டில் 5லேருந்து 5.5 மில்லியன்ஸ் ஆஃப் ஆர்பிசிஸ் வந்து இருக்குது. ஸோ அப்போ யோசிச்சு பாருங்கள், இந்த அளவுக்கு ரொம்ப குறைவான பிளட்டில் அதிகப்படியான ஆர்பிசிஸ் வந்து இருக்குது. ஸோ அப்போ பிளட்டில் இருக்கக்கூடிய செல்ஸ்லேயே வந்து எது அதிகப்படியான எண்ணிக்கையில் இருக்குது அப்படின்னா ஆர்பிசிஸ் தான் வந்து இருக்குது. per cubic millimeter of bloodல 5லேருந்து 5.5 மில்லியன்ஸ் ஆஃப் ஆர்பிசிஸ் வந்து இருக்கும். இந்த டேட்டா வந்து டைரெக்டாகவே வந்து கொஸ்டின்ஸில் வந்து கேட்பாங்க, ஃபேக்ட் கொஸ்டின் மாதிரி. இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து இந்த ஆர்பிசிஸ் எந்த இடத்துல வந்து உருவாகுது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். இது குறிப்பாக வந்து ரெட் போன் மேரோவில் தான் வந்து உருவாகும். இப்போ போன் மேரோ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா போன்குள்ளே வந்து இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்குல்ல, இதுதான் வந்து நம்ம போன் மேரோ அப்படின்னு சொல்கிறோம். இந்த போன் மேரோவிலேருந்து தான் ஆர்பிசிஸ்லாம் வந்து உருவாகுது. ஸோ அப்போ இந்த மாதிரி ஆர்பிசி வந்து உருவாகுது இல்லையா, அந்த ப்ராசஸ்க்கு பேர் எரித்ரோபோயோசிஸ். அப்போ எரித்ரோபோயோசிஸ் அப்படின்றது என்ன, ப்ராசஸ் ஆஃப் எரித்ரோசைட் ஃபார்மேஷன். ஸோ அந்த எரித்ரோசைட் ஃபார்மேஷனுக்கு பேர் எரித்ரோபோயோசிஸ். இது எந்த இடத்துல நடக்குது, ரெட் போன் மேரோவில் நடக்குது. போன்குள்ளே தான் வந்து மெயினாக இந்த மாதிரி ஆர்பிசி ப்ரொடக்ஷன் எல்லாமே வந்து நடக்குது. சரி, இப்போ ஆர்பிசியை வந்து எடுத்துக்கலாம். அதுக்குள்ளே வந்து சம் ப்ரோட்டீன்ஸ் வந்து இருக்கும். முன்னாடியே சொன்ன ஹீமோகுளோபின் அப்படின்ற ஒரு ப்ரோட்டீன் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். இதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த ஹீமோகுளோபின் அப்படின்றது என்னன்னா ஒரு அயன் கண்டெய்னிங் காம்ப்ளெக்ஸான ஒரு ப்ரோட்டீன். இந்த ஹீமோகுளோபினை நீங்கள் பிரித்து பார்த்தீங்க அப்படின்னா ஹீம்னு ஒன்று இருக்கும். ஓகேங்களா? ஹீம் அப்படின்றது நத்திங் பட் அயன். குளோபுலின் அப்படின்றது என்னன்னா குளோப் ஷேப்பில் இருக்கக்கூடிய ஒரு ப்ரோட்டீன். குளோப் ஷேப் அப்படின்றது ஒரு பால் மாதிரி உருண்டையாக இருக்கக்கூடிய ஒரு ப்ரோட்டீன். ஸோ அப்போ ஒரு அயன் கண்டெய்னிங் காம்ப்ளெக்ஸான ப்ரோட்டீனை தான் நம்ம ஹீமோகுளோபின் அப்படின்னு சொல்கிறோம். இதோடைய கலர் வந்து ரெட் கலரில் இருக்கும். அதனால தான் ஆர்பிசிஸ் எல்லாமே பார்க்கறதுக்கு ரெட் கலரில் இருக்கு. ஏன்னா ஆர்பிசிஸ்க்குள்ளே வந்து ரொம்ப அதிகப்படியாக யார் இருப்பாங்க அப்படின்னா இந்த ஹீமோகுளோபின் அப்படின்ற பிக்மெண்ட் தான் வந்து இருக்கும். இங்கே வந்து பாருங்க, இதுதான் வந்து ஒரு ஆர்பிசி. இந்த ஆர்பிசிக்குள்ளே வந்து ரவுண்டாக இருக்குல்ல, இது ஒவ்வொன்றுமே வந்து என்னன்னா ஹீமோகுளோபின். ஸோ இந்த ஹீமோகுளோபின் ரெட் கலரில் இருக்கிறதால தான் இந்த செல்ஸ் பார்க்கறதுக்கு ரெட் கலரில் இருக்குது. அதே மாதிரி இதுக்கு நேமும் வந்து ரெட் பிளட் செல்ஸ்ன்னு கொடுக்கறதுக்கு காரணமே வந்து இந்த ஹீமோகுளோபின் தான். சரிங்களா? இப்போ வந்து ஒரு ஹெல்தியான ஒரு பர்சன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவனுடைய 100 ml ஆஃப் பிளட்டில் வந்து 12 to 16 கிராம் ஆஃப் ஹீமோகுளோபின்ஸை வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ அப்போ 100 ml ஆஃப் பிளட்டில் வந்து எவ்வளோ ஹீமோகுளோபின் இருக்கும், 12 to 16 கிராம் ஆஃப் ஹீமோகுளோபின். இந்த டேட்டாவை நீங்கள் வந்து தெளிவாக வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு ஹெல்தியான ஒரு பர்சனுடைய பாடியில் 100 ml ஆஃப் பிளட்டில் 12 to 16 கிராம் ஆஃப் ஹீமோகுளோபின்ஸ் வந்து இருக்கும். அடுத்த ஆர்பிசிஸில் வந்து நியூக்ளியஸ் வந்து கிடையாது அப்படின்றத முன்னாடியே வந்து சொல்லியிருந்தேன். அதே மாதிரி ஒரு சில செல் ஆர்கனல்ஸும் வந்து இருக்காது. மைட்டோகாண்ட்ரியா, அதுக்கப்புறம் கோல்கை காம்ப்ளெக்ஸ், இந்த மாதிரியான செல் ஆர்கனல்ஸ் வந்து இருக்காது. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை நீங்கள் எப்போவுமே மறக்கக்கூடாது. மைட்டோகாண்ட்ரியாவோட வேலை என்ன, எனர்ஜி ப்ரொடக்ஷன். ஏடிபியை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறது தான் இதோடைய முக்கியமான வேலை. பட் இந்த இடத்துல ஆர்பிசிஸில் வந்து ஏடிபி ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய இந்த மைட்டோகாண்ட்ரியா இல்லை. அப்புறம் எப்படி இதுக்கு எனர்ஜி வந்து கிடைக்கும் அப்படின்னா, எனர்ஜி வந்து கிடைக்கும் கிளைகாலிசிஸ் மட்டும்தான் வந்து நடக்கும். ஓகேங்களா? அதாவது அன்ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் மட்டும்தான் வந்து நடக்கும். ரெஸ்பிரேஷன்லேயே வந்து 2 டைப் இருக்குது. ஒன்று வந்து அன்ஏரோபிக் ரெஸ்பிரேஷன், இன்னொன்று ஏரோபிக் ரெஸ்பிரேஷன். இதெல்லாம் நம்ம முன்னாடி படிச்சிருக்கேன். அதனால தான் நான் உங்களுக்கு அப்படியே சிம்பிளாக வந்து சொல்கிறேன். அதில் அன்ஏரோபிக் ரெஸ்பிரேஷனில் வந்து கிளைகாலிசிஸ் அப்படின்னு ஒன்று நடக்கும். கிளைகாலிசிஸ், இந்த கிளைகாலிசிஸில் வந்து குளுக்கோஸ் இஸ் கன்வெர்டட் இன்டு பைருவிக் ஆசிட். ஓகேங்களா? அதுக்கப்புறம் சம் ரியாக்ஷன்ஸ் வந்து நடக்கும். ஸோ அப்படி பண்ணும்போது ஏடிபி வந்து ப்ரொடியூஸ் ஆகும். அந்த ஏடிபி மட்டும்தான் ரெட் பிளட் செல்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கும். மைட்டோகாண்ட்ரியா இந்த இடத்துல வந்து கிடையாது. ஸோ அதனால் கிரப் சைக்கிள், எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் அதெல்லாம் வந்து இந்த இடத்துல வந்து நடக்காது. ஸோ அதை நீங்கள் தெளிவாக வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அப்போ ஹியூமனோடைய பாடியிலையும் இந்த ரெட் பிளட் செல்ஸில் வந்து அன்ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் தான் வந்து நடக்குது. இதுக்கிட்ட ஆக்சிஜன் இருக்குது. ஆக்சிஜன் இருந்தாலும் மைட்டோகாண்ட்ரியா அதுக்கிட்ட கிடையாது. அதனால ஆக்சிஜனை வச்சு இந்த ஃபுட் மாலிகுல்ஸை வச்சு இதை பிரேக் டவுன் பண்ணி எனர்ஜியை வந்து எடுத்துக்க முடியாது. ஸோ அப்போது இந்த ஆர்பிசி ஹையர் செல் ஆர்கனல் லைக் மைட்டோகாண்ட்ரியா, கோல்கை காம்ப்ளெக்ஸ்லாம் வந்து ஆப்சென்ட். அதை நீங்கள் தெளிவாக வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அதனால் ஆர்பிசி செல்லில் வந்து என்ன மாதிரி ரெஸ்பிரேஷன் வந்து நடக்கும், அன்ஏரோபிக் டைப் ஆஃப் ரெஸ்பிரேஷன் தான் வந்து நடக்கும். ஆக்சிஜனை யூஸ் பண்ணாமல்
குளுக்கோஸை வந்து பிரேக் டவுன் பண்ணி கிளைகாலிசிஸில் வர ஏடிபியை மட்டும்தான் எடுத்து இது யூஸ் பண்ணிக்கும். சரிங்களா? ஓகே, இப்போ வந்து ஆர்பிசியை பற்றி ஒரு சில இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இன்னும் ஒரு சில விஷயங்கள் கொடுத்துருக்காங்க, அதையும் நம்ம வந்து பார்த்தலாம். இப்போ வந்து ஆர்பிசி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதோடைய லைஃப் ஸ்பான் வந்து கொடுத்துருக்காங்க. ஆவரேஜாக வந்து 120 டேஸ். ஓகேங்களா? அது 120 நாள் வரைக்கும் தான் வந்து இது வந்து உயிரோட இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா டெஸ்ட்ராய் ஆகிடும். எந்த இடத்துல வந்து டெஸ்ட்ராய் ஆகும் அப்படின்னா ஸ்ப்ளீனில் வந்து டெஸ்ட்ராய் ஆகும். ஸோ ஸ்ப்ளீன் அப்படின்றது வந்து இந்த ஸ்டொமக் இருக்கு இல்லையா, அந்த ஸ்டொமக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இந்த ஸ்மால் ஆர்கனுக்கு பேர் தான் வந்து ஸ்ப்ளீன். இது ரொம்பவுமே இம்பார்ட்டண்டான ஒரு ஆர்கன். ஓகேங்களா? இது வழியாக எப்போவுமே வந்து பிளட் உள்ளே போயிட்டே இருக்கும், பிளட் வெளில வந்துக்கிட்டே இருக்கும். பிளட்டை வந்து பியூரிஃபை பண்ணுறதுல இது ஒரு முக்கியமான பங்கு வகிக்குது. ஓகே, இந்த ஸ்ப்ளீனில் வந்து என்ன நடக்கும் அப்படின்னா 120 டேஸ் ஆயிடுச்சு அப்படின்னா ரொம்ப மெச்சூர்டான ஆயிடுச்சு, ஓல்டு ஆயிடுச்சு அப்படின்னா அந்த ஆர்பிசிஸ் எல்லாமே இந்த இடத்துல வந்து டிஸ்ட்ராய் ஆகும். ஸோ அதனாலேயே இந்த ஸ்ப்ளீனுக்கு வந்து ஒரு பேர் இருக்குது, கிரேவியார்ட் ஆஃப் ஆர்பிசி அப்படின்னு சொல்லுவாங்க. கிரேவியார்ட் ஆஃப் ஆர்பிசி என்ன ஆர்கன் அப்படின்னா ஸ்ப்ளீன் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்ப்ளீன் இஸ் கால்டு த கிரேவியார்ட் ஆஃப் ஆர்பிசி. எல்லாமே மெச்சூர்டான ஆர்பிசிஸ் எல்லாமே வந்து டிஸ்ட்ராய் ஆகக்கூடிய பிளேஸ் எது அப்படின்னா ஸ்ப்ளீன். ஓகேங்களா? ஸ்ப்ளீனில் தான் வந்து டிஸ்ட்ராய் ஆகும். அதே மாதிரி இன்னொரு விஷயமும் வந்து ஸ்ப்ளீன் பண்ணும். என்ன அப்படின்னா இப்போ ஆர்பிசிஸோட எண்ணிக்கை வந்து ரொம்ப அதிகமாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த ஆர்பிசிஸை வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறது, அந்த எக்ஸஸான ஆர்பிசிஸை வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறது யார் அப்படின்னா இந்த ஸ்ப்ளீன் தான் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கும். அப்போ ஸ்ப்ளீன் ஸ்டோர் எக்ஸசஸ் பிளட் கார்பசல்ஸ். ஸோ இட் இஸ் கால் பிளட் பேங்க் ஆஃப் பாடி. ஓகேங்களா? நம்மளுடைய பாடியோட பிளட் பேங்க் யார் அப்படின்னா அந்த ஸ்ப்ளீன் தான். ஸோ ஸ்ப்ளீன் என்ன பண்ணுது, ஒன்று மெச்சூர்டு ஆர்பிசியை வந்து டிஸ்ட்ராய் பண்ணுது, ரெண்டாவது வந்து எக்ஸஸாக இருக்கக்கூடிய ஆர்பிசிஸ் எல்லாத்தையுமே வந்து ஸ்டோர் பண்ணி வைக்குது. ஓகேங்களா? இதை நீங்கள் தெளிவாக வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, இப்போ நார்மலாக வந்து ஆர்பிசி இருக்குது, அந்த ஆர்பிசியோட கவுண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா அதுக்கு பேர் வந்து பாலிசைத்தமியா. ஓகேங்களா? பாலிசைத்தமியா அப்படின்றது என்ன, அப்நார்மல் ரைஸ் இன் ஆர்பிசி கவுண்ட். ஆர்பிசியோட கவுண்ட் வந்து ரொம்ப அதிகமாச்சு அப்படின்னா அதை தான் நம்ம பாலிசைத்தமியா அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, நார்மலான ஆர்பிசி கவுண்ட் என்ன, இதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். கியூபிக் மில்லிமீட்டர் ஆஃப் பிளட்டில் வந்து எவ்வளோ ஆர்பிசிஸ் இருக்கும், 5லேருந்து 5.5 மில்லியன். ஓகேங்களா? ஸோ இதை விட்டுட்டு அதிகமாக வந்து ஆர்பிசிஸ் கவுண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா அதை நம்ம பாலிசைத்தமியா அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? இப்போ அதே மாதிரி ஆர்பிசியோட கவுண்ட் வந்து ரொம்ப கம்மியாச்சு அப்படின்னா அதுக்கு பேர் வந்து எரித்ரோசைட்டோஃபீனியா அப்படின்னு பேர். எரித்ரோசைட்டோஃபீனியான்றது என்ன, டிக்ரீஸ் இன் த நம்பர் ஆஃப் ஆர்பிசி. ஸோ அப்போ ஆர்பிசி அப்படின்றது நார்மலாக இருக்கக்கூடியது 5லேருந்து 5.5 பில்லியன். ஓகேங்களா? இதை விட்டு அதிகமாக போச்சுன்னா அதுக்கு பேர் வந்து பாலிசைத்தமியா. இதை விட்டுட்டு கம்மியாக இருந்தது அப்படின்னா அதுக்கு பேர் வந்து எரித்ரோசைட்டோஃபீனியா. ஓகேங்களா? இந்த ரெண்டு இதுவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, டேர்ம்ஸை வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து ஹீமோக்ளோபினை வந்து சொல்லியிருந்தேன். இந்த ஹீமோக்ளோபின் அண்ட் இந்த ஆர்பிசியோட முக்கியமான வேலை என்ன அப்படின்னா ஆர்பிசியில் வந்து ஹீமோக்ளோபின் அப்படின்ற பிக்மெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதனால் ஆர்பிசி வந்து என்ன பண்ணுது, மெயினாக வந்து கேஸஸை வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணுது. லைக் ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடு இதெல்லாமே வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணுறது யார் அப்படின்னா ஆர்பிசி தான் வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணுது. ஏன்னா ஆர்பிசியில் தான் வந்து ஹீமோக்ளோபின் அப்படின்ற பிக்மெண்ட் இருக்குது. அந்த ஹீமோக்ளோபின் அப்படின்ற பிக்மெண்ட் தான் ஆக்சிஜன் அண்ட் கார்பன் டை ஆக்சைடு மாதிரியான ரெஸ்பிரேட்டரி கேஸஸை வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது. இதுதான் ஆர்பிசியோட முக்கியமான வேலை. ஸோ இப்போ ஆர்பிசியை பற்றி எல்லாத்தையும் நான் உங்களுக்கு தெளிவாக வந்து சொல்லியிருக்கேன். ஆர்பிசினா என்ன, அது எந்த அளவுக்கு இருக்கும், ஒரு ஹெல்த்தியான பர்சனில் ஆர்பிசி எவ்வளோ இருக்கும், அண்ட் ஆர்பிசிஸில் வந்து என்ன மாதிரியான ரெஸ்பிரேஷன் வந்து நடக்கும், ஆர்பிசிஸோட லைஃப் ஸ்பான் என்ன, இந்த மாதிரி எல்லா விஷயத்தையுமே நான் உங்களுக்கு வந்து சொல்லியிருக்கேன். ஆர்பிசியை பற்றி உங்களுக்கு வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன் வந்து தெரிஞ்சுக்கணும், இல்லை ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா மறக்காமல் வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள்.